கர்னல், மദ്രാஸ் கேம்பில் இருந்து அல்லது அருகில் உள்ள ஏதாவது கேம்பில் இருந்து நாம் பிரிட்டிஷ் சிப்பாய்களை வரவழைத்துக் கொள்ளலாமா? ஃபூல்! அப்படி நான் அவர்களிடம் உதவி கேட்டால் அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? எவ்வளவுதானா கர்னலின் பெருமை எல்லாம் என்று தரக்குறைவாக நினைக்க மாட்டார்களா? அப்படியே அவர்களை இங்கு வரவழைத்தாலும் நான் மிகவும் படாத பாடுபட்டு அதற்கான திட்டங்களை வகுத்த அந்த மருது சகோதரர்களை கைது செய்தால் எங்கள் உதவியினால் தான் கர்னல் அக்னியூ மருது சகோதரர்களை கைது செய்தார் என்று அந்த புகழின் பாதியை அவர்கள் தட்டிச் சென்று விட மாட்டார்களா? மருது சகோதரர்களின் மரணம் என்பது வரலாற்று சரித்திரம். நாளை உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட போகின்ற உன்னதமான விஷயம். அந்த வரலாற்றிலே ஆங்கிலேய மேலதிகாரி கர்னல் அக்னியூ தான் மருது சகோதரர்களை பிடித்து தூக்கிலிட்டான் என்று எனது பெயர் மட்டும்தான் அந்த சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும். அதனால் தான் அவர்களை பிடிக்க இந்த அளவிற்கு ரிஸ்க் எடுத்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த உழைப்பின் பலனில் பாதியை அடுத்தவருக்கு விட்டுக் கொடுக்க முடியாது மார்க். இல்ல கர்னல், நீங்கள் சரியாகவே இப்போதெல்லாம் சாப்பிடுவதில்லை, நீங்கள் உறங்குவதும் இல்லை. சதா சார்பு நேரமும் மருது சகோதரர்களை பிடிக்க வேண்டும், அந்த ஊமத்துறையை அழிக்க வேண்டும் என்று சிந்தனையிலேயே இருக்கிறீர்கள். ஒருவேளை மற்ற கேம்பில் இருந்து சிப்பாய்கள் வந்து இங்கு முகாமிட்டால் அதனால் நீங்கள் சற்று ரிலாக்ஸ்டாக இருப்பீர்களே என்று நினைத்தேன். அதனால் தான் அப்படி சொன்னேன். No! யாருடைய தயவையும் எதிர்பார்க்க போவதில்லை இந்த கர்னல் அக்னியூ. நான் தனிப்பட்ட முறையில் அந்த மருது சகோதரர்களை பிடிக்க வேண்டும். அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் மேலும் ஒரு பதவியை தந்து என்னை பாராட்ட வேண்டும். இதுதான் என் லட்சியம். அதற்காக என் மூளைக்கு அதிக வேலையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜம்புலிங்கத்தை என்னை வந்து பார்க்கும்படி சொல்லியிருந்தேன். அந்த ஃபூல் இதுவரைக்கும் இங்கு வந்து எட்டி பார்க்கவில்லை. அவர் எப்போது வந்து விட்டார்? வாட்? ஜம்புலிங்கம் வந்து விட்டானா? ஆமாம், நான் வந்து உங்களை சந்திப்பதற்கு முன்பே அவர் வந்து விட்டார். அவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். அதனால் நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரை வரவிடாமல் தடுத்து விட்டேன். ஃபூல்! ஏன் அப்படி செய்தாய்? அவர் உபயோகமற்றவர் கர்னல், தேவையில்லாத தொந்தரவு தருவார். நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அந்த ஜம்புலிங்கம் இங்கு வந்து சென்ற பிறகு நீங்கள் எதையோ இழந்து விட்டது போல் இருக்கிறீர்கள். அதனால்தான் அவர் உங்களை பார்க்காதபடி அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். இதே உரங்காப்புல இங்கு வந்திருந்தால் உங்களை உடனே சந்திக்கும்படி செய்திருப்பேன். அந்த உரங்காப்புலை ஒவ்வொரு முறை வரும்போதும் நமக்கு உபயோகமான ஒரு செய்தியோடு தான் இங்கு வருகிறார். ஆனால் இந்த ஜம்புலிங்கம் அப்படி இல்லை. He's a nonsense colonel. But he sends for me, Mark. ஜம்புலிங்கம் இங்கு வந்தால் என்னுடைய சென்ஸுக்கு ஒரு கிராட்டிபிகேஷன் கிடைக்கும். என்னுடைய புலனுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்வான். அதனால் தான் அவனை நான் அவ்வப்போது வர சொல்வது. Colonel, நீங்கள் முக்கியமான யோசனையில் இருந்தீர்கள் என்பதால். Fool! இப்போதுதானே நீ சொன்னாய் 24 மணி நேரமும் நான் உழைத்துக் கொண்டே இருக்கிறேன் என்று. I just want to relax. இப்போதைக்கு எனக்கு இருக்கும் ஒரே ரிலாக்ஸ் அந்த ஜம்புலிங்கம் கொண்டு வரும் செய்தி. நான் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜம்புலிங்கம் ரிலாக்ஸாக இருக்க வேண்டும். Now you can relax. Go. மருது சகோதரர்களை நாம் பிடித்து விட்டதாக நினைத்துக்கொள். You can go home. Be with your family and enjoy. அந்த ஜம்புலிங்கத்தை வர சொல். வந்தேன் துரை. Hey ஜம்புலிங்கம், நீ இங்கதான் இருந்தாயா? ஆமாம் துரை, உங்களுடைய அனுமதிக்காக காத்து கிடந்தேன். Welcome ஜம்புலிங்கம். Mark, I just want to relax myself. You can leave. Colonel? Just obey my order. Sorry, Colonel. என்ன பார்க்கிறீர்கள்? கர்னலுக்கும் எனக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்கிறது. இவ்வளவு நேரம் நீங்கள் அலுவல் விஷயமாக பேசினீர்கள். நான் அந்தரங்க விஷயமாக பேசப் போகிறேன். போங்கள். துரை, முதலில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Why ஜம்புலிங்கம்? என்னை இந்த அளவிற்கு உங்கள் அந்தரங்க காரியதரிசியாக எண்ணி இருக்கிறீர்களே, அதற்குத்தான். அந்தரங்க காரியதரிசி என்று நீ சொல்கிறாய், ஆனால் எங்கள் ஊரில் அதை வேறு மாதிரியாக சொல்வார்கள். துரை, நீ அப்படி இல்லை, நீ ஜமீன்தார். ஆமாம் ஆமாம், அதை நானே மறந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. நீங்கள் சொல்வது போல் எனக்கும் அது வேறு ஏதோ போல் தான் தோன்றுகிறது. வந்த விஷயத்தை சொல் ஜம்புலிங்கம். சுந்தரி. சுந்தரி, சொல் சொல். சுந்தரியின் நடனத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Really? Wow, that's fantastic. அதுதான் எனக்கு வேண்டும்.
இந்த புத்துணர்ச்சி தான் எனக்கு வேண்டும். எப்போது எப்போது வரப்போகிறாள் என் சுந்தரி? சுந்தரி இங்கெல்லாம் வரமாட்டாள். நீங்கள் தான் அங்கு போக வேண்டும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். கர்னலுடைய பர்சனல் ரூமாக இருந்தால் என்ன, சுந்தரியின் நாட்டிய சாலையாக இருந்தால் என்ன, எனிவேர் எனி டைம், நோ ப்ராப்ளம். எனக்கு பிரச்சனை இல்லை. எப்போது போகலாம்? இப்போதே போகலாமா? கம் லெட்ஸ் கோ. சுந்தரியின் வீடு எங்க இருக்கிறது? வீட்டிற்கெல்லாம் போக முடியாது. Then where? கோவிலுக்கு. Hey, I'm Colonel Agnew. கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், சர்ச்சுக்கு மட்டும் தான் போவேன். என்னை போய் கோயிலுக்கெல்லாம் அழைக்கிறாய்? நான் என்ன உங்களை கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசிக்கவா சொன்னேன்? சுந்தரியை தரிசிக்கத்தானே அழைக்கிறேன். What do you mean? சுந்தரி இன்று திருக்கோட்டியூர் கோயிலில் நாட்டியமாடப் போகிறாள். அவளுடைய நாட்டியத்தை காண்பதற்காக அம்பலக்காரர்கள் முதல் ஜமீன்தார், பாளையக்காரர்கள், ஊர் மக்கள் என அனைவரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் வந்தால் உங்களை பிரதானமாக அமர வைக்கிறேன். அங்கிருந்து அவளது நாட்டியத்தை அணு அணுவாக ரசித்து பாருங்கள். Fool! என்ன துரை, உங்களுக்காக இவ்வளவு செய்கிறேன், என்னை போய் முட்டாள் என்கிறீர்கள். வேறு எப்படி சொல்கிறாய்? 1000ல் ஒருவனாக நானும் அமர்ந்து சுந்தரியின் நடனத்தை பார்ப்பதற்கா அவளுக்கு மாணிக்க மாலை அளித்தேன். அதற்காகவா உனக்கு தேவையானது எல்லாம் செய்தேன்? எனக்கு சுந்தரியின் நடனம் மட்டும் போதாது, சுந்தரியே வேண்டும். என்ன கர்னல் இது, இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? நானும் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன், எதுவும் நடக்கவில்லையே. முதலில் சுந்தரியின் நடனத்தை பாருங்கள், பிறகு சுந்தரியை பற்றி பேசிக் கொள்வோம். நோ, உன்னால் முடியாதென்றால் சொல்லிவிடு, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேறு யாரையாவது வைத்து அதை நிறைவேற்றிக் கொள்கிறேன். காசை விட்டறிந்தால் தானாக வந்துவிடப் போகிறார்கள். துரை, நீங்கள் யாரை வைத்து முயற்சித்தாலும் காசுக்காக மயங்குபவள் அவள் அல்ல என்பது தங்களுக்கு தெரியாதா? காசுக்கான தேவையை அவளுக்கு ஏற்படுத்த அதற்குண்டான சூழ்நிலையை நீ உருவாக்கு. அவள் கோவில்களில் ஆடுவதனால் வரும் சன்மானத்தினால் தானே நம்மை அவமதிக்கிறாள். அதை முதலில் நிறுத்து. சுந்தரி பணத்திற்காக ஆடுபவள் அல்ல, கலைக்காக ஆடுபவள், பக்திக்காக ஆடுபவள், தனது மன திருப்திக்காக ஆடுபவள், அந்த கலையையே இறைவனுக்கு செய்யும் சேவையாக நினைத்து ஆடுபவள். அப்படிப்பட்டவள் எப்படி தங்கள் வழிக்கு வந்து விடுவாள்? நோ, அவள் வேண்டுமானால் சேவைக்காகவும் பக்திக்காகவும் ஆடுபவளாக இருக்கலாம். ஆனால் அவளுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது அல்லவா? அதற்கு வருமானம் தேவை அல்லவா? அவர்களுக்குள்ள வருமானமே ஆலயங்களில் தரப்படும் சன்மானம் தானே. அதை தடுத்து விட்டால் அவர்களது வாழ்வாதாரம் தானாக பாதிக்கப்பட்டு விடும் அல்லவா? அப்போது தானாக அவள் நம்மை தேடித்தானே வர வேண்டும். இதற்கு உதாரணமாக நீங்கள் கூட ஒரு பழமொழி சொல்வீர்களே, what is that? ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், பாடுகிற மாட்டை பாடி கறக்க வேண்டும் என்று. அந்த ஃபார்முலா தான். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை தடுத்து விட்டால் தானாக வந்து நம்மிடம் பணிந்தே தீர வேண்டும். முதலில் அவர்களது வாழ்வாதாரத்தை முடக்க, அதற்கு அச்சாரமாக அவள் திருக்கோட்டியூர் ஆலயத்தில் ஆடப்போகும் ஆட்டத்தை நிறுத்த. அதன் பிறகு அந்த சுந்தரி தானாக என்னை தேடி வருகிறாளா இல்லையா என்று பார். அது எப்படி முடியும் துரை? அதற்குண்டான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு அம்பலக்காரர்கள் முதல் அனைவரும் வருவார்கள் என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதற்கு மேல் நாம் ஏதாவது செய்தால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடும். ஆல்ரைட், இதை விட்டுவிடு. இதற்கு மேல் அந்த சுந்தரி வேறு எங்கும் சென்று ஆடக்கூடாது. திருக்கோட்டியூரில் நடக்கும் நாட்டியம்தான் சுந்தரியின் கடைசி நாட்டியமாக இருக்க வேண்டும். இதன் பிறகு அவள் ஆட வேண்டும் என்றால் இந்த அக்னியுடன் மட்டும்தான் ஆட வேண்டும். புரிகிறதா? ஏன் உன்னால் அவளது வாழ்வாதாரத்தை பழிக்க முடியாதா? இந்த ஜம்புலிங்கத்தால் முடியாததென்று எதுவும் இல்லை. இனிமேல் அந்த சுந்தரி வேறு எங்கும் நாட்டியம் ஆட முடியாதபடி செய்து அதற்காக அவள் அனுதினமும் வருந்தி உங்களை நாடி வரும்படி செய்கிறேன். இதை சாதித்துவிட்டு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன். வருகிறேன். பரிவட்டம் நிகழ்ச்சிக்கு பின் பாகனேரி அம்பலமும் பட்டமங்கலம் அம்பலமும் இணைந்து வந்திருக்கும் காட்சியை இன்று மீண்டும் காண்கிறேன். பாகனேரியிலாவது
பல நாட்டு அம்பலக்காரர்களோடு நீங்களும் இருந்தீர்கள். ஆனால் இங்கு நீங்கள் இருவர் மட்டுமே தனித்து வந்திருக்கிறீர்கள். இந்த அரிய காட்சியை காணும் போது நான் ஒரு புலவனாக இல்லையே என்று தோன்றுகிறது. புலவனாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? புறநானூற்றில் சோழன் கரிகால் வளவனும் பாண்டியன் பெருவழுதியும் இணைந்திருந்த காட்சியை கண்டு மகிழ்ந்த காரிக்கண்ணனார் அவர்கள் இருவரையும் வாழ்த்தி பாடினாராமே, அப்படி பாடியிருப்பேன். வெள்ளையரே, எவரோடும் இணைத்து என்னை பற்றி நீங்கள் கவிதை பாட வேண்டாம். ஊமைத்துறையார் வந்தால் அவரோடு பேசிவிட்டு நான் போய்கொண்டே இருப்பேன். என்ன வல்லத்தரையா இப்படி பேசுகிறாய்? இருவரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் இங்கு வந்து சந்திக்க வேண்டும் என்று விரும்பி அழைத்திருக்கிறார் ஊமைத்துறையார். அப்படி இருக்க நீ பேசிவிட்டு போய்விடுவேன் என்று சொல்கிறாய்? இதற்காகவா உன்னை அழைத்தார் ஊமைத்துறையார்? வேறு எதற்காக என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தாலும் அவர் அனுமதி இல்லாமல் நான் அதை சொல்ல முடியாது. நீங்கள் பேசுவதை பார்த்தால் ஏதோ ரகசியமான விஷயம் போல் தெரிகிறது. இல்லாவிட்டால் ஊமைத்துறையார் உங்கள் இருவரையும் இங்கு அழைத்திருப்பாரா? வணக்கம். வா வல்லத்தரையா, வா வாளுக்கு வேலி. அரண்மனைக்கு அழைத்து அளவாள வேண்டிய உங்களை இப்படி ஆரண்யத்திற்கு அழைக்க நேர்ந்ததற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் எத்தனை சோதனைகளை கடந்து இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாதா? மிகவும் நம்பிக்கையானவர்களை மட்டும்தான் இங்கு வரவழைத்து சந்தித்து பேசுவீர்கள் என்பதை நான் அறிய மாட்டேனா? ஆரண்யத்தில் வாழ்ந்தால் என்ன, குகையிலே பதுங்கி இருந்தால் என்ன, சிங்கம் சிங்கம் தானே. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் இருந்தால் என்ன, பாழடைந்த மண்டபத்தில் பாசறைகளை அமைத்தால் என்ன, ஊமைத்துறையார் தானே. வல்லத்தரையா, உன் அன்பை கண்டு மெய்சிலிர்த்து போனேன். என் அழைப்பை ஏற்று வந்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி என்ற பெரிய வார்த்தையெல்லாம் எதற்கு? என்னை பொறுத்தவரை உங்களை தவிர அந்த ஆண்டவனை அழைத்திருந்தாலும் விரும்பாதாருடன் நான் வந்திருக்க மாட்டேன். நீங்கள் அழைத்ததால் தான் இங்கு வந்தேன். மிக்க மகிழ்ச்சி. இனி நான் உங்கள் இருவரையும் அழைத்ததன் காரணத்தை சொல்கிறேன். வானத்திலே எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் கடலில் செல்பவர்கள் தங்களுக்கு வழிகாட்டியாக கொள்வது துருவ நட்சத்திரத்தை தான். அதுதான் நிலையாக நின்று அனைவருக்கும் வழிகாட்டும். அப்படி நமக்கெல்லாம் இன்று வழிகாட்டியாக இருப்பது மருது சகோதரர்கள். எனக்கு அடைக்கலம் தந்து இங்கு தங்க வைத்ததன் மூலம் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கடும் பகைவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் மருது சகோதரர்கள் சித்ரா பௌர்ணமி அன்று திருப்பத்தூர் சென்று அவர்களது குலதெய்வத்தை வழிபட்டே தீர வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதாகிவிட்டது. அதை பற்றி பேசுவதற்காகவே உங்கள் இருவரையும் அழைத்தேன். வானில் வட்டமிடும் வல்லூறுகளைப் போல் அந்த அக்னியுதரையின் ஆங்கிலப்படை மருது சகோதரர்கள் என்ற இறை எங்கே கிடைக்கும் என்று தேடித் திரிகின்றனர். இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு பயணம் தேவைதானா? ஆயுதங்களுக்கிடையில் ஆலய வழிபாடு தேவைதானா? தேவைதான், அவசியம் தேவைதான். தெய்வ வழிபாடு தேவையா என்று கேட்பவன் எப்படி ஒரு அம்பலக்காரனாக இருக்க முடியும்? பொருத்தமற்ற கேள்வி. தெய்வ வழிபாடு தேவையில்லை என்று நான் கூறவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டுமா என்று தான் கேட்கிறேன். இந்த நீண்ட பயணத்தில் போதுமான பாதுகாப்பு தருவது எளிதல்ல என்பதற்காகத்தான் சொல்கிறேன். மருது சகோதரர்களை இது போன்ற இடத்திற்கு வரவழைப்பது உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடியது அல்ல. காரண காரியங்களை ஆராய்ந்து நன்மை தீமைகளை யோசித்து செய்ய வேண்டியது. மருது பாண்டியர்கள் தங்களால் நெருங்க முடியாத இடத்தில் இருக்கிறார்கள் என்பதால் தான் அக்னியு ஏதும் செய்ய முடியாமல் தவிக்கிறார்.
மருது சகோதரர்கள் திருப்பத்தூருக்கு வரும் தகவல் அக்னியுவுக்கு தெரிந்துவிட்டால் எப்படியாவது அவர்களை மடக்க திட்டமிடுவார். இவ்வளவு பெரிய சங்கடத்தை நாம் ஏற்க வேண்டுமா என்றுதான் யோசிக்கிறேன். பயம் இதை தன்னால் செய்ய முடியாது என்பதால் நழுவ பார்க்கும் தந்திரம். வல்லத்தரையா, யாரை பார்த்து பயம் என்கிறாய்? வாளுக்கு வேலியை பார்த்து இப்படி பேசும் தகுதி யாருக்கும் கிடையாது. கலிய பெருமாளை அவனது கோட்டைக்குள்ளேயே புகுந்து அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் பார்த்திருக்க கொன்றவன் வாளுக்கு வேலி. அதுவும் இதே மருது பாண்டியர்களை பிடித்துக் கொடுக்க அவன் சூழ்ச்சி செய்தான் என்பதற்காகத்தான். போதும் வெள்ளையரே, இந்த பெருமையை எத்தனை நாட்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? அப்போது அப்படி செய்தது உண்மையானால் இப்போது எதற்கு இப்படி யோசிக்க வேண்டும்? நீங்கள் சொல்வது போல் பாகநேரிக்காரர் வீர சூர பராக்கிரமசாலி என்றால் மருது சகோதரர்களை திருப்பத்தூர் அழைத்து வர ஏன் தயங்க வேண்டும்?